இப்ப இந்த வாழ்ற சமயத்துல யாரும் செய்யாத காரியங்கள செஞ்சு பல புண்ணியங்கள சம்பாரிச்சுட்டு போயிருக்கிறாரு. அது அவருக்கு அடுத்த பிறவில வந்து அவர ஒரு சிறப்பான இடத்துல, சிறப்பான ஒரு தாய் தந்தைக்கு வந்து அவர் மகனாக பிறந்து, அவர் வந்து இந்த அரசியல் என்னத்த செய்யணும்னு நெனச்சாரோ, அத வந்து அடுத்த பிறவில அவர் முழுமையா செய்வாரு. இது உண்மையான சத்தியம். இதுதான் அதுக்கான பலனே தவிர, யோகம் செய்யலைனாலும் பரவால்ல. இறைவனா அவர் கலந்துட்டாரு. அன்னதானம் செஞ்சா போதும் இறைவன் ஏத்துக்குவாருன்னு இந்த மாரி பொய் கதைகள் உங்களோட பிசினஸ் ஓடணுங்கிறதுக்காக பொய் கதைகள சொல்லிட்டு, மக்களையும் ஏமாத்திட்டு, பாவத்துக்கு மேல பாவம் சேர்த்து கொண்டுட்டு இருக்காதீங்க. அதுவும் சித்தர்கள் மேல சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி. இனிமேலாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா வந்து அமைதியா இருந்துக்கங்க. இனிமேல் பார்க்குறவங்களும் ஒரு தெளிவோட, புரிதலோட பாருங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வான பதிவா ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவ நம்ம பண்ணியிருக்கோம். நன்றி. அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம்.